தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அதே போல அதிமுக விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கும் பாஜக கட்டுப்படுது. அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க. இதற்கு பின்னாடி பாஜகவோட அரசியல் கணக்கு என்ன? பாஜகவை பொறுத்தவரையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் கூடுதலான எம்எல்ஏக்களை தங்களுடைய சார்பில் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்டகால திட்டம். அந்த அடிப்படையிலே தான் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதற்கு முழுக்க காரணம் பெரும் பங்கு வகித்தது அதிமுகவினுடைய துணை. அதிமுகவுடைய துணை இல்லாமல் பாஜகவிற்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் அரசியல் விவரம் அறிந்த அனைவருமே சொல்லக்கூடியது. பாஜக சில சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மை நிர்வாகிகளுமே இதனை ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்காலத்தில் அதனை 40ஆக மாற்றுவது அவர்களுடைய இலக்கு. இறுதியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிக உயர்ந்த இலக்காக அவர்கள் வைத்து செயல்பட்டு வருகிறார்கள் அந்த கட்சி சார்பில். எனவே 4ஐ 40ஆக மாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் அதிமுகவின் துணை இல்லாமல் பாஜகவால் வெற்றி பெற முடியாத சூழல் தான் தற்போது வரை இருக்கிறது. எனவே பாஜக மற்ற இடங்களில் என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட இங்கு அதிமுக கூட்டணியிலே இணைந்து செயல்பட, அதிமுக தலைமையின் கீழ் செயல்பட ஒப்புக்கொள்கிறார்கள். எனவேதான் அதிமுக விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் முன்பு குறிப்பிட்டது போல அண்ணாமலை தலைமை மாற்றமும் அதிமுகவினை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் கூட்டணிக்குள் சேர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி அவர் விதிவிலக்கு போடுகின்றார். ஆனால் அந்த விதியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் என்று 2 கட்சியிலும் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளே பலரிடம் நாம் பேசும்போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம் இருவருக்குமே லாபம் தான். அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், அதற்கு அதிமுகவுடைய தயவு வேண்டும். எனவே அதிமுக சொல்வதை கேட்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியினுடைய அந்த தயவு, பங்கு, ஆதரவு தேவைப்படுகிறது பல விஷயங்களுக்காக. நாளைக்கு ஆட்சி என்று அமைந்து விட்டாலும் கூட பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் ஃபண்டு வாங்குவது, நிதி கேட்டு பெறுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே அந்த வகையிலும் கூட அதிமுகவுக்கு அது ஆதரவாகத்தான் அமையும். எனவே அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுபான்மையினருடைய வாக்கு என்பது 80% மேல் அது திமுக கூட்டணிக்கு தான் செல்கிறது. எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஏன் பாஜகவை விலக்கி வைக்க வேண்டும்? அதற்கு பாஜகவுடன் நேரடியாக சேர்ந்து விட்டால் இந்துக்களுடைய வாக்குகள், அதாவது தொடர்ச்சியாக அந்த இந்துக்கள் என்ற அடிப்படையில வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் கூட நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள். பாஜகவுடைய வாக்குகளும் நமக்கு கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஆதரவும் ஒத்துழைப்பும் கூட நமக்கு கிடைத்துவிடும். எனவே அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கும் இது லாபமே. இருதரப்பும் பரஸ்பர ஆதரவு, பரஸ்பர லாபம் என்ற அடிப்படையில இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடைய நிலைதான் என்னவாக போகிறது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் என்ன என்று நாம் விசாரிக்கும் போது அவர்கள் ஒன்று தேர்தலை புறக்கணிக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சியிலே அவர்கள் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம். இதுதான் அவர்கள் முன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை தங்களுடைய தலைவர்களாக மதித்து போற்றி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. மறுபுறம் அதிமுக கூட்டணிக்கு வர எடப்பாடி வழிவிட மாட்டார். அப்படியானால் 3வது ஆப்ஷன் தாவேகா, விஜய் அந்த கட்சியோடு கூட்டணி பேசி அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை விஜய் கட்சியுடன் சேரவில்லை என்றால் தனித்து நிற்கலாம், அல்லது இந்த தேர்தலையே அவர்கள் புறக்கணிக்கலாம். இதுதான் அவர்கள் முன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக தற்போதைய சூழலில் அந்த கட்சியின், அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் பேசும்போது அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.